தமிழ் சிலபஸில் நம்ம பார்க்க போகிற 26வது டாபிக் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய செய்வினை செயற்பாட்டு வினை. ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய புத்தகத்தில் 8ஆம் வகுப்புலையும் 10ஆம் வகுப்புலையும் உள்ள மொழித்திறனில் முதல் பாடத்தில் பருவம் 1ல் உள்ள மொழித்திறனில் இருக்குது. புதிய புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வகுப்பில் இயல் 1ல் தொடர் இலக்கணம் அப்படின்னு இலக்கண பகுதியில் கொடுத்துருக்காங்க. செய்வினை செயற்பாட்டு வினை. முதல்ல செய்வினை அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. செய்யும் வினை, செய்யும் வினை, எழுவாய் செய்யும் வினை. அப்போ இங்கே எழுவாய் தான் முதன்மைப்படுது. முதன்மை யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்னா எழுவாய்க்கு. செயற்பாட்டு வினை அப்படின்னா செய்யப்படு பொருள் வினை கொண்டு முடியும். இங்கே எழுவாய் வினை கொண்டு முடியும், இங்கே செய்யப்படு பொருள் வினை கொண்டு முடியும். அதே மாதிரி இப்போ எழுவாயை பார்த்துட்டோம். அடுத்து என்னது இருக்கும்? மீதி இருக்கக்கூடிய ஒரு தொடர்னா 3 இது இருக்கும். என்னது? எழுவாய், 2வது செய்யப்படு பொருள், 3வது பயனிலை. பயனிலைனா வினைச்சொல். எழுவாய்ங்கிறது பெயர் சொல்லாக இருக்கும் பெரும்பாலும். செய்யப்படு பொருளுங்கிறதும் பெரும்பாலும் என்ன வரும்? 2வது பெயர் சொல். ஒரு தொடரில் வரக்கூடிய 2வது பெயர் சொல்லாக இருக்கும். அது செய்யப்படக்கூடிய அந்த பொருளை உணர்த்தும். அதனால தான் அதை செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே முதல்ல செய்வினை தொடரில் எழுவாயை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து இருக்கக்கூடியது என்ன? செய்யப்படு பொருள். இந்த செய்யப்படு பொருள் கூட 2ஆம் வேற்றுமை உருபான ஐங்கிறது வரும். ஆனால் இங்கே செய்யப்படு பொருள் தான் முதன்மையான ஒரு வினை, முதன்மையான ஒரு விஷயம். அப்போது இங்கே மீதி இருக்கக்கூடியது என்ன? எழுவாய். இந்த எழுவாய் இங்கே 2ஆம் வேற்றுமை உருபுனா இங்கே 3ஆம் வேற்றுமை உருபு ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருபோட சேர்ந்து வரும். இங்கே வெளிப்பட்டு மட்டும் வராது, மறைந்தும் வரும். இங்கே செய்யக்கூடிய அந்த எழுவாய் தான் முதன்மை. இங்கே யார் முதன்மை அப்படின்னா செய்யப்படக்கூடிய அந்த பொருள் அப்படிங்கிறது தான் முதன்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த கடைசியாக இருக்கக்கூடிய பயனிலையோடு படு, பட்டது, பெரு, பெற்றது, உன் அப்படிங்கிற துணை வினைகளும் சேர்ந்து வரும். எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது இந்த வார்த்தைகள் இருந்துட்டாலே அதை என்ன செஞ்சிடலாம்? செயற்பாட்டு வினை தொடர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு. குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த குடியரசுத் தலைவருங்கிறது தான் என்னது? எழுவாய். உலகத்தமிழ் மாநாட்டை, இப்போ எழுவாய் தான் அந்த செய்யக்கூடிய வினை என்னது? தொடங்கி வைக்கிறது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பயனிலை அப்படின்னு சொல்கிறோம். தொடங்கி வைத்தாருங்கிறது பயனிலை, குடியரசுத் தலைவருங்கிறது எழுவாய். இப்போ உலகத்தமிழ் மாநாடு ஐ அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்குங்க. அப்போது செய்யப்படு பொருளோட ஐ 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ செய்யப்படு பொருளுங்கிறது என்ன? உலகத்தமிழ் மாநாடு, அது கூட ஐ. உலகத்தமிழ் மாநாட்டை அப்படிங்கிறது அந்த தொடரில் வந்திருக்கு. இதை நம்ம மாற்றி செயற்பாட்டு வினை தொடராக மாற்றணும்னா முதல்ல செய்யப்படு பொருள் தான் முதன்மையானதாக இருக்கும். அப்போது உலகத்தமிழ் மாநாடு, குடியரசுத் தலைவர், எழுவாய் கூட இங்கே என்ன வரும்? ஆளுங்கிற வேற்றுமை உருவு வரும். அப்போ குடியரசுத் தலைவர் ஆள், குடியரசுத் தலைவர் ஆள். தொடங்கி வைத்தார்னு வரக்கூடாது. படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படிங்கிற அந்த தொடருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வைக்கப்பெற்றது, தொடங்கி வைக்கப்பட்டது, தொடங்கி வைக்கப்பெற்றது அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறது எழுவாய். கொடி ஏற்றினார், கொடி ஏற்றினார் அப்படிங்கிறது கொடிங்கிறது செய்யப்படு பொருள். இது என்னது? பயனிலை. சில இடங்களில் அந்த மாதிரி சில விஷயங்கள் மறைஞ்சு கூட வரும். அப்பா சொன்னார் அப்படிங்கிறது, அப்பா ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாரு, அந்த கருத்துங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினையாக நம்ம எடுத்துக்கலாம். தன்வினை அப்படிங்கிறதையும் நம்ம அதில் எடுத்துக்கலாம். பாட்டு பாடுகிறாள். இப்போ பாருங்கள், தோசை வைக்கப்பட்டது. அப்போது வைக்கப்பட்டது, பெரு, பெற்றதுன்னு வந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? அதை செயற்பாட்டு வினை தொடராக எடுத்துக்கிடுவோம். அடுத்து பாட்டு பாடுகிறாள், பாட்டு பாடுகிறாள். அப்போது இதை நம்ம என்ன செய்கிறோம்? பாடுகிறாள் அப்படிங்கும்போது அது செய்வினை தொடரை தான் குறிக்குது. பாட்டுங்கிறது இங்கே எழுவாயாக இருக்குது. எது இப்போ முதன்மையானதோ அது எழுவாயாக இருக்குது. இப்போ இதை செயற்பாட்டு வினையாக மாற்றணும்னா எப்படி மாற்றணும்? பாட்டு அவளால் பாடப்பட்டது. அப்போ இங்கே அவள் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்கு? எழுவாய்ங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. பாட்டு அவளால் பாடப்பட்டது. அவள், பாட்டுங்கிறது பாட்டு பாடுகிறாள். பாட்டுங்கிறது இங்கே செய்யப்படு பொருள், செய்யப்படு பொருள். பாட்டுங்கிறது ஐங்கிற வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. அவள் பாட்டை பாடுகிறாள் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அது பாட்டுன்னு ஐங்கிறது மறைஞ்சே வந்திருக்கு. பாட்டு பாடுகிறாள். அப்போ பாட்டு அவளால் பாடப்பட்டது. அப்போ இந்த அவளால்ங்கிற வார்த்தை வரலன்னா கூட பாட்டு பாடப்பட்டது அப்படின்னு வந்தால் கூட அது செயற்பாட்டு வினைதான். அடுத்து கவிதா உரை படித்தாள். உரை கவிதாளால் படிக்கப்பட்டது அப்படின்னாலும் அது செய்வினை செயற்பாட்டு வினையாக மாற்றுறோம். அடுத்து கோவலன் கொலையுண்டான். அதுதான் இங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறோம். உன் அப்படிங்கிற துணை வினை கூட சேர்ந்து வரும். அடுத்து குமரன் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. வீடு கட்டி ஆயிடுச்சு.
கட்டி ஆயிடுச்சு, சட்டி உடைந்து போயிடுச்சு, ஆயிடுச்சு, போயிடுச்சு, பணம் காணாமல் போனது, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இங்கே கவிதா உரை படித்தாள் அப்படின்னா இங்கே உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வருது. அதே மாதிரி ஒரு செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றுறது எப்படி? செய்வினை தொடர் கயல்வெளி திருக்குறளை படித்தாள். ஒரு தொடரில் 3 இது இருக்கும். எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை. எழுவாய்ங்கிறது அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு ஆள், அவர் தான் எழுவாய். அந்த செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது தான் என்னது? பயன் நிலை. பயன் நிலைத்து நிற்பது, அந்த அந்த செயலுடைய அந்த வினையுடைய பயன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வரக்கூடிய பெயர்ச்சொல், இப்போ இதுதான் முதல் பெயர்ச்சொல். கூடுதலாக வரக்கூடிய அந்த பெயர்ச்சொல் அதைத்தான் செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்கிறோம். செய்யப்படு பொருள் இல்லாமலும் தொடர் அமையலாம். ஆனால் செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது கூடுதல் என்ன சொல்கிறது, விளக்கமாக அந்த தொடர் அமையும். விளக்கமான தொடர் அமைகிறதுக்கு செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது இன்றியமையாதது. கயல்வெளி படித்தாள் அப்படின்னாலும் அப்படி தொடர் அமையும், அது தவறு இல்லை. ஆனால் கயல்வெளி திருக்குறளை படித்தாள் அப்படிங்கும்போது அவன் தெளிவாக எதை படித்தாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது காட்டுது. இது இப்போ செயற்பாட்டு வினையாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? எழுவாயை செயற்படு பொருளாக்குதல் வேண்டும். இப்போ எழுவாய் இங்கே இருக்குது, எழுவாயை செயற்படு பொருளாக ஆக்க வேண்டும். 3ஆம் வேற்றுமை உருவு சேர்க்க வேண்டும். அப்போது திருக்குறள் முதல்ல எடுத்துக்கிடுவோம். திருக்குறள் கயல்வெளி கூட என்ன சேர்க்கணும்? 3ஆம் வேற்றுமை உருவு ஆள். அப்போ கயல்வெளியால் அப்படின்னு ஆக்கிக்கிறோம். அப்போது கயல்வெளி கூட்டல் ஆள், கயல்வெளியால். செய்யப்படு பொருள் உள்ள ஐங்கிற வேற்றுமை உருவை நீக்கி எழுவாயாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை முதல்ல கொண்டு போகிறோம். திருக்குறளை அப்படிங்கிறதுல ஐயை கட் பண்ணிவிட்டு திருக்குறள் அப்படின்னு மாற்றுறோம். அப்போ வேற்றுமை உருவு, 2வது வேற்றுமை உருவு வந்து ஐ, 3வது வேற்றுமை உருவு ஆள். இது வந்து செய்வினைக்கு வரும், இது செயற்பாட்டு வினைக்கு வரும். கயல்வெளி ஆள். அடுத்து 3வது என்ன அப்படின்னா பயனிலை கூட படு, பட்டது அந்த மாதிரி வார்த்தைகளை சேர்க்கணும். படித்தாள் அப்படின்னா கயல்வெளியால் படிக்கப்பட்டது, அவ்வளோதான். இங்கே இருக்கு பாருங்க, திருக்குறள் கயல்வெளியால் படிக்கப்பட்டது. செயற்பாட்டு வினையை செய்வினையாக மாற்றுதல். முதல்ல செயற்பாட்டு வினை அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே முதல்ல எழுவாயாக இருக்கிறது என்ன இருக்கும்? இதுதான் செயற்படு பொருள். கபிலர் தான் எழுவாய். அது கூட 3ஆம் வேற்றுமை உருவான ஆள் அப்படிங்கிறது இருக்குது. இயற்றப்பட்டது அப்படிங்கிற துணை வினையும் இருக்குது. இப்போ இதை என்னவா மாற்றணும்? செய்வினையாக மாற்றணும். அப்போ எழுவாய் முதல்ல போயிடும். கபிலருங்க வந்துட்டாரா? சரி. அடுத்து செய்யப்படு பொருள் இங்கே வரும். குறிஞ்சிக்கலியா? அதே மாதிரி செய்வினைனா எந்த வேற்றுமை உறுப்பு சேர்க்கணும்? ஐங்கிற வேற்றுமை உறுப்பை சேர்க்கணும். அடுத்து இந்த பட்டது கிட்டதெல்லாம் தூக்கிட்டு எழுவாய்க்கு என்ன வருமோ அந்த வினைமுற்றை கொண்டு முடிக்கணும். கபிலருங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதர், ஒரு புலவர். அதனால் ஏற்றினார் அப்படின்னு நம்ம மரியாதை நிமித்தமாக ஏற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். இப்போது சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? செயற்பாட்டு வினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. கலையரசி துணியை தைத்தாள். அதே தான். முதல்ல துணி ஐங்கிறத தூக்கிடுவோம். தூக்கிட்டு முதல்ல என்ன கொண்டு போயிடுவோம்? துணி. அடுத்து கலையரசி. செயற்பாட்டு வினைனா ஆள்ங்கிற வார்த்தையை நம்ம சேர்ப்போம். 3வது வேற்றுமை கலையரசியால். தைத்தாள் அப்படின்னா என்ன செய்வோம்? அது கூட தைக்கப்பட்டது, அவ்வளோதான். ஆசிரியர் பாடத்தை நடத்தினார். அப்போ பாடத்தை போய் பாடம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது. பூங்குழலி உணவை சமைத்தாள். உணவு பூங்குழலியால் சமைக்கப்பெற்றதுன்னு கூட எழுதலாம். பூங்குழலி பொம்மை செய்தாள். பொம்மை பூங்குழலியால் செய்யப்பட்டது. திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். இது எப்படி எழுதலாம்? திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு எழுதலாம். அடுத்து செய்வினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓவியம் மாறனால் வரையப்பட்டது. அப்போ இதில் இந்த 3 தொடர்களில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, செய்வினைனா நமக்கு என்ன வேற்றுமை உறுப்பு ஐ வரணும். அதே மாதிரி ஆளுங்கிற வார்த்தை பேரும் மாறனால். அப்போ மாறன் முதல்ல கொண்டு போயிடணும். மாறன். ஓவியத்தை அல்லது ஓவியம்னு கூட போட்டுக்கலாம், இல்லை ஓவியத்தைன்னு கூட போட்டுக்கலாம். ஏன்னா மறைந்து வரும், வெளிப்படையாக வரும். வரையப்பட்டது, அந்த பட்டத்தை தூக்கிட்டு மாறன் வரைந்தான் அப்படின்னு போட்டுருவோம். மாலை மல்லிகாவினால் தொடுக்கப்பட்டது. மல்லிகா மாலையை தொடுத்தாள். அடுத்து பாரி கபிலரால் போற்றப்பட்டார். கபிலர் பாரியை போற்றினார். உண்ணப்படும் தமிழ் தேனை. உண்ணும்
தமிழ்த்தேன், அதனால் தமிழ்த்தேன் உண்ணும் அப்படின்னு மாற்றலாம். இதே மாதிரி சொற்களை தொடர்களாக மாற்றன்னு சொல்லியிருக்காங்க. பதிவு செய், அது செய்வினையா செயற்பாட்டு வினையா எப்படி மாற்றலாம்? பதிவு செய்தான் அப்படின்னா செய்வினை, பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை. இயங்கு, இயங்கினான் செய்வினை, இயங்கப்பட்டது செயற்பாட்டு வினை. பார், பார்த்தான் செய்வினை, பார்க்கப்பட்டது செயற்பாட்டு வினை. பிற வினையாக மாற்றணும் அப்படின்னா பார்க்க வைத்தான் அப்படின்னா அடுத்தவங்கள பார்க்க வச்சுருக்கான், அப்போ அவன் பார்க்கல, இன்னொருத்தங்க தான் அந்த செயலை செய்கிறாங்க, அதுதான் பிறவினை. ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. சின்ன டாபிக் தான், ஆனால் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அடுத்து தன்வினை பிறவினையோட பார்க்கலாம். நன்றி.